வணக்கம் நண்பர்களே, நான் உங்க இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவு. நிச்சயம் நம்ம சுதந்திர தினத்தை பத்தி ஒரு நல்ல பதிவு. முதல்ல சுதந்திர தினம் என்ன? அதாவது ஒரு மனிதனுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் உடுத்த உடையும் இருந்தாலே அது ஒரு நல்ல சுதந்திரம் தான் அந்த மனிதனுக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947 கிடைச்சது. ஆனா இதே இந்த மூன்றுமே சுதந்திரம் அடையாத காலகட்டங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது இன்று நாம் சுதந்திரமா வாழ்வதற்கு? முதல் நம்மளோட தெரிஞ்சுக்கிற நண்பர்களே, இந்த சுதந்திர நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். என்ன சொல்றது நண்பர்களே? மன்னர்கள் ஆட்சி செய்தார்களா இந்தியா? ஆமா, நிச்சயமா. நம் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பேரரசும் மிகப்பெரிய சிறு குறு மன்னர்களும் நாடுகளும் சேர்ந்து நம்ம நாடுகளை ஆட்சி செய்கிறார்கள். எப்படி? அதாவது நமது இந்தியாவை ஆங்கிலேய ஆட்சிக்கு கொண்டு வராததுக்கு முன்னாடி ஆட்சி செய்த தருணம் தான் மன்னருடைய ஆட்சி காலம். முக்கியமா விஜயநகர பேரரசும் முகலாய பேரரசும் ஆட்சிகள் மிகவும் பெருமையாக வாய்ந்ததாக பேசப்படுகிறது இன்று வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய காலகட்டத்துல இந்தியாவுல ஒவ்வொரு கட்டிடக்கலையும் விவசாயம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதை காரணமாக வைத்துதான் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவிற்கு வர ஆரம்பித்தார்கள். முதல்ல நமது இந்திய நாடு சிறு குறு நாடுகளாக பிரிந்து இருந்தது, அரசியலாகவும் பேரரசியலாகவும். அப்பொழுது ஒவ்வொரு மன்னர்களும் தங்கள் ஆட்சிகளை விரிவுபடுத்துவதற்காக போரிட்டார்கள். இந்த போர் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது. அதாவது இந்த மிகப்பெரிய பேரரசா இருந்தது சிறு குறு நாடுகளாக பிரிஞ்சு மிகவும் கிளர்ச்சி உள்ள நாடாக நம்ம இந்தியா நடத்தினது. இதை பயன்படுத்திக்கிட்டு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தாங்க 1857. நிச்சயமா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் என்பது மொத்தம் 347 ஆண்டுகள் ஏறத்தாழ ஒரு இந்தியாவை ஆண்டிருக்காங்க. எதுக்காக இந்தியாவை நோக்கி வந்தாங்கன்னா, இந்தியாவில் நறுமண பொருட்களும் நிறைய செல்வ வளங்களும் இருந்தது. அதாவது இந்தியா முன்னாடி பொன்முளையின் பூமின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆங்கிலேயர்கள் வணிக முறைக்காக அதை காரணத்தை கொண்டு இந்தியாவுக்கு உடைக்கி இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்சி இப்படியே எத்தனை நாள் இருந்தது? 347 ஆண்டுகள் ஏறக்குறையாக இருந்தது. இந்த ஆங்கிலேயர்களிட்ட இருந்து சுதந்திரம் பெறுவதற்கு தான் நமது தேச தலைவர்கள் பாடுபட்டார்கள் மற்றும் போராடினார்கள். அதில் முதல் சுதந்திரம் என்பது முதல் சுதந்திர போர் என்பது 1857 மே 10 மீரட்டில் நடந்தது. அதாவது இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில். அப்பொழுது போராடிய இந்த சுதந்திரத்திற்கு காரணமான தலைவர்கள் யாருன்னா, ஒரு பெருமைக்குரிய பெண்மணி லட்சுமிபாய், பகதூர் ஷா, இந்த நிறைய தலைவர்கள், அதில் முக்கியமாக நானா சாஹிப் சிங், இந்த நிறைய தலைவர்கள் முதல் சுதந்திர போரை விட்டிட்டாங்க. அதனை தொடர்ந்துதான் பல தேச தலைவர்கள், காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்று நிறைய தலைவர்கள் தொடர்ச்சியாக நம்ம இந்தியாவிற்காக போராடி அந்த சுதந்திரம் பெற்று தந்தாங்க. முக்கியமாக மருதுபாண்டியர்கள், வீரபாண்டி கட்டபொம்மன், வேலுநாச்சியார், இன்று ஏறத்தாழ தேச தலைவர்களின் எண்ணிட முடியாத அளவுக்கு நம்ம சுதந்திரத்திற்காக பாடுபட்டாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல தருணமாக இருந்து நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதற்காக. இவருடைய ஆட்சி காலத்திலிருந்து, அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்து பிரிந்து பின்பு நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு 12 மணியில நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது. அந்த நாள் தான் இந்த நாள் சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். இந்த நாள் அதாவது